Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்தலாம். இந்த பார்த்தவன அந்த போட்டோவை பார்த்தவனே ஒரு சிலருக்கு தோணிருக்கும், அடா பாவி பயலே உனக்கா இப்படி அப்படின்னு தோணிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவி பயப்பா நல்லா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு தோணும். ஸோ இந்த வீட்டில் இருந்து இந்த வீடு எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை இதை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளதில் நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் இதை நான் மாற்றிக்கிட்டேன், இதை மாற்றிக்கிட்டதுனால நான் நல்லா இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வீடியோ தான். ஸோ அதனால தான் அந்த வீடு மேட்டர் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கூரை வீடா மகி, கூரை வீடு அப்புறம் ஓட்டு வீடு, இப்போ பார்த்தீங்கன்னா பேலஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கான் மாப்பிள்ளை. அதனால் ஸோ இது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம 21 ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து 3 ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தேன். இதை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன ப்ராடக்ட்னு தான் சொல்லிடுங்களே அப்படின்னு ட்விஸ்டெல்லாம் வைக்காமல் நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான க்ரீம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டும் சரி, இப்போ இந்த 3 ப்ராடக்ட்டும் சரி, எந்த விதமான கெமிக்கலோ ஆர்டிஃபிஷியலான கலரோ இல்லை ஃப்ரேக்ரன்ஸோ இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ஆர்கானிக்காக நம்ம கொடுக்கறது. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த விதமான சைட் எஃபெக்டும் வராது. நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். நம்மளுடைய ஸ்கின் ஒயிட்டனிங்காக இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலருக்கு ரொம்ப ஆசைப்படுறோம். நான் இந்த கலரை விட இன்னும் பிரைட்டாக ஒயிட்டாக ஆகிட்டேன் அப்படின்னா நான் இன்னும் அழகாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய கெமிக்கலாக யார் என்னத்தை சொன்னாலும் நம்ம வாங்கி போடுறோம். இந்த கெமிக்கலாக நீங்கள் இதை போடுறீங்க, இது செட் ஆகலன்னு இன்னொன்று போடுறீங்க, அது செட் ஆகலன்னு இன்னொன்று போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபேஸில் இத்தனோண்டு தம்மா தோண்டு பிஞ்சு மூஞ்சில் இத்தனையும் தூக்கி நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு ஸ்கின் கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். கெமிக்கல் தான் நீங்கள் எவ்வளவு போகிறீங்களோ அந்த அளவுக்கு சில பேரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்மலாம் பார்த்துருப்போம், சின்ன வயசுலேருந்து எண்ணத்தையோ மாற்றி 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 போட்டிருப்பாங்க, ஒன்றுமே ஆயிருக்காது. ஆனால் நிறைய பேருக்கு அது செட் ஆகவும் மாட்டேங்குது. இப்படியும் சொல்கிறாங்க அப்படியும் சொல்கிறாங்க. அதனால் கெமிக்கலாக யூஸ் பண்ணுறதை விட நேச்சுரலாக ஆர்கானிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ நேச்சுரல் அப்படின்னு சொல்லும் போது கூட பார்த்தீங்கன்னா இப்போ நானும் நிறைய கோர்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து எடுத்து படிச்சிருக்கேன். பட் நிறைய ப்ராடக்ட் இன்னும் நான் பண்ணாமல் இருக்கேன். அதை இன்னும் கொஞ்சம் நான் அதை நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிற விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நானே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஷாம்பு சோப்பு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வருது. நான் படித்த வரைக்கும் அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம். பட் அது என்னென்னா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் கிடையாது, அவ்வளோதான். ஸோ அதனால தான் நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு இன்னும் அந்த மாதிரி விஷயங்கள் நான் படிச்சுக்கிட்டாலுமே இன்னும் அதை நான் செய்யாமல் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதை பற்றி நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அது மூலியமாக என்ன நம்மளுக்கு நல்லது வருது என்ன எதுன்னு எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ண போகிறது. ஒன்று நம்மளுடைய ஃபுல் பாடிக்கும் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் க்ரீம் அது. ஸோ இது நம்மளுடைய ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம். இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும், க்ளோவாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின் ட்ரை ஆகாது. ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம லோஷன்லாம் வாங்கி போடுறோம்ல, வாசனை எவ்வளோ சூப்பரான வாசனை இருக்குது. நீங்கள் இப்போ அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி பட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு வாட்டி வாஷ் பண்ணாவே சுத்தமாக அப்படியே போயிடும், திருப்பி நீங்கள் போடணும். ஆனால் இப்போ நம்மளுடைய க்ரீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் நீங்கள் திருப்பி குளிக்கும் போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அது வரைக்கும் திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இது நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப சூப்பராக பார்த்துக்கோ. இன்னொரு பெரிய விஷயம் குழந்தையிலேருந்து வயசான அம்மா அப்பா வரைக்கும் யார் வேணாலும், ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க வயசானவங்க யார் வேணாலுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதோடைய பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனைகள் கண்ணுக்கு கருவளையம். ஸோ இந்த கருவளையம் மட்டும் நம்ம ஃபேஸ் எல்லாம் பிரைட்டாக இருக்கும், மூஞ்சி இந்த கண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் அந்த கண்ணை சுற்றி. ஸோ அந்த கருவளையத்துக்கு நம்ம சூப்பரான ஒரு ரோலான் ரெடி பண்ண போகிறோம், லான்ச் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத வெடிப்பு. இந்த பொண்ணான கால்கள் புண்ணாக ஆமான்ற மாதிரி காலையிலேருந்து லேடிஸ்க்கு பார்த்துங்களேன், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம நின்று வேலை பார்த்து அது ஏன்னே தெரியாது. இந்த பித்த வெடிப்புக்கு கேட்குற சிஸ்டர்ஸ், அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் தான் கேட்குறாங்க, காலில் பித்த வெடிப்பு அதிகமாக இருக்குது அதுக்கு ஒன்று லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த பித்த வெடிப்பை நம்ம சீக்கிரமாக சரி பண்ணுற மாதிரி ஆர்கானிக்காக அதுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 ப்ராடக்ட் தான் நம்ம லான்ச் பண்ண போகிறது. இது 3மே பார்த்தீங்கன்னா டெய்லி டினியில் நம்மளுக்கு தேவை. ஸோ இதை லான்ச் பண்ண உடனே நான் நம்மளுடைய குரூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோ யூடியூப் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டி அதை எப்படி வாங்கணும் என்ன எதுன்றதை சொல்லிடுவேன், நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ இதுதான். இப்போ நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே வந்துடலாம். எப்படி அந்த ஓட்டு வீட்டிலேருந்து இந்த நாகலட்சுமி மகேஷ் பேலஸ் அப்படின்றத மகி ரீச் பண்ணாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது நம்ம உடனே எல்லாம் பண்ண கிடையாது.
எங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ 11வது வருஷம், செப்டம்பர் 4 11வது வருஷம் கல்யாணம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி. அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த வீடும் எங்களுக்கு அமைஞ்சது. இதுக்கு வந்து அவர் என்ன ஃபாலோ பண்ணார் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற வந்து பிள்ளைங்க அதை ஃபாலோ பண்ணணும். நானே வந்து நிறைய பிள்ளைங்களை பார்க்குறேன், சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கே தெரியாது அவங்க பண்ணுறது. ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்க, இன்னும் என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கோ எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணாமல் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சின்ன விஷயமாவது நம்மளுக்கு பிடிச்சதை பண்ண முடியும், சாதிக்க முடியும். இப்போ மகி பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து இவர் என்கிட்ட அடிக்கடி சில விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பார். அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், சற்றுன்னு சிம்பிளாக முடிச்சிடுறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நினப்பு வச்சுக்க வேண்டியது வந்து இப்போ சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவன்லாம் வந்து வசதியும் இல்லை ஒன்றும் இல்லை, அவங்ககிட்டலாம் போய் பேசாதரா அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட. இப்போ சைக்கிள் நம்மக்கிட்ட இல்லை, இன்னொருத்தவங்க கிட்ட சைக்கிள் இருக்குன்னா கூட அதை பந்தாவாக சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி 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 அசிங்கப்படுத்துவாங்க. அது எது வேணாலும் இருக்கலாம். இவன் வந்து அப்படிடா இப்படிடா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து வேணுமனமே ஹர்ட் பண்ணுறதுக்காகவே சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதை வந்து கண்டிப்பாக நம்ம என்றைக்குமே மறக்கவே கூடாது. நம்மளை அசிங்கப்படுத்தினவங்களுடைய அந்த வார்த்தைகளை அவங்களையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவங்கக்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. எந்த விஷயத்துக்காக நம்மளை வந்து இந்த மாதிரி பேசினாங்களோ அந்த விஷயத்தில் நம்ம நல்லா வந்துட்டு இவங்களுக்கு தானாக தெரிய வர வரைக்கும் அதை வந்து நம்ம செய்யணும். ஸோ அவங்க எந்த விஷயத்தில் நம்மளை வந்து அசிங்கப்படுத்தினாங்களோ அதில் நம்ம எப்படியாவது நல்லா வந்து காட்டணும் அப்படின்றத வந்து மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யார் நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் அதை மறக்கக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேர் வழியில் தான் நம்ம போகணும். இவங்களை நம்ம அசிங்கப்படுத்திட்டாங்க, பணம் இல்லைன்னு தானே என்னை நீங்கள் அசிங்கப்படுத்துனீங்க, ஓகே நான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு காட்டுறாது எந்த வழியில் எனக்கு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற முடிவு மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி பணம் வந்து அந்த வழியில் நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக கெட்ட பேர் வரும். ஸோ அதனால் வந்து என்றைக்குமே நம்ம வந்து குறுக்கு வழியில் போகக்கூடாது. நேர் வழியில் போய் 10 நாளில் கிடைக்கிறது 20 நாள் ஆனாலும் பரவாயில்ல, பட் நான் நேர் வழியில் போய் தான் சம்பாதிப்பேன் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து இன்னும் மரியாதை கொடுக்கும். சரிங்களா? அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமை ஆகவே ஆகாதீங்க. ஏன்னா இது வந்து உங்களை மட்டும் கெடுக்காது, உங்களை நம்பி வர்ற உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைங்க எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து இது ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னால நான் கற்றுக்கிட்டேன், அவங்களால கற்றுக்கிட்டேன், இவங்களால கற்றுக்கிட்டேன்னு குடிப்பழக்கங்களுக்கோ இல்லை ஸ்மோக் பண்ணுறவங்களும் அடிமையாயிட்டா அந்த ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க, அவங்களால கற்றுக்கிட்டேன், இவங்களால கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அந்த நேரத்தில் ஒரு மன உளைச்சலில் இருந்தேன், அதனால் இதுக்கு நான் அடிமையாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தா ஆண்கள் சந்திக்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா பெண்களும் தான் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ லேடிஸும் வந்து அப்படி நினைக்கலாம்ல, நான் வந்து நாள் முழுக்க நான் வீட்டில் வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு வந்து ஒரு இது ஆச்சாதான் எனக்கு வந்து கை கால் வலிக்காது, உடம்பு வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதை தான் சொல்கிறேன். ஏன்னா கெட்ட பழக்கங்கள் வந்து நம்மளை எப்போவுமே கெட்ட வழியில் கொண்டு போய் மட்டும்தான் விடும், நம்மளுக்கு கெட்டதை மட்டும்தான் கொண்டு வந்து கொடுக்கும். நல்ல பழக்கங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல வழியில் போகும், நல்லதை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதனால் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த வீடியோ வந்து நிறைய குழந்தைங்களும் பார்க்குறீங்க, வெளியில் போகும்போது வரும்போது என்கிட்ட மகிட்லாம் சொல்லுவாங்க, அக்கா நான் உங்கள் சப்ஸ்கிரைபரு, தம்பிங்களும் சொல்லுவாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களும் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இதை நான் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் பேர் பார்த்தாலும் எனக்கு அது சந்தோஷம் தான். அதனால் வந்து இந்த சின்ன வயசுலேருந்தே ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. நம்ம அப்பா வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல வசதியாக இருக்கிறவங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிட்டதுனால வளர வளர பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அந்த நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டப்படுறதுனால நம்ம நல்ல வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல வீட்டிலே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அடுத்து ஒரு சில பிள்ளைங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க பேரண்ட்ஸ், எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டோம், அதனால் என் பிள்ளைங்களுக்கு எந்த குறிக்கோளும் இல்லாமல் அது பாட்டுக்கு சுற்றிட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குறிக்கோள் வேணும். நம்ம அம்மா அப்பா ஒரு வீடு கட்டியிருக்காங்களா, நம்ம 4 வீடு கட்டணும். நம்ம அப்பா இந்த கார் வச்சிருக்காரு, நம்ம இதை விட ஹையாக வாங்கணும். அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நல்லா நம்ம படிக்கணும். படிப்பு, நல்ல திறமை, நல்ல ஒழுக்கம், இது மட்டும்தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்க. மற்ற எதுவுமே நம்மளுக்கு கை கொடுக்கவே கொடுக்காது. ஸோ செய்கிற விஷயம் எதாக இருந்தாலும் அதில் நேர்மை இருக்கணும். கெட்டதை செய்கிறதுல நேர்மை இல்லை, நல்லதில் மட்டும்தான் சொல்கிறேன் நான். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் நல்லதையே செய்யுங்க, அதில் நேர்மையாக இருக்கணும். கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது. கெட்ட பழக்கங்கள் வச்சிருக்கிறவங்களுடைய சகவாசம் வந்து அதிகமாக வச்சுக்கவே கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் 1 2 சொல்கிறாங்க அப்படின்னும் போது அதை நம்ம ஏற்றுக்கணும். படின்னு சொல்கிறாங்க, படின்னு சொல்கிறது ஒரு குத்தமா, அதை மட்டும் நான் செய்யவே மாட்டேன்டா நீ என்னத்த சொன்னாலும் அப்படின்னு சுற்றுறவங்கலாம் இருக்காங்க. படிப்புக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சில பேர். ஆனால் அவங்களுக்கு இப்போ தெரியாது, ஒரு 40 வயசை தாண்டும் போது தெரியும், அன்னைக்கே சொன்னாங்க படிக்க சொல்லி அப்படின்னு தோணும். ஸோ அதை தான் இதை சொல்கிறேன். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன அசிங்கப்பட்டார் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு, ஓகே வீடு இல்லைன்னு நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களா, ஒன்று கட்டணும். கார் இல்லைன்னு அசிங்கப்படுத்தினாங்களா, வாங்கணும். இடம் இல்லைன்னு சொன்னாங்களா, வாங்கணும். அடுத்து வந்து உருப்படியாக இவனுக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொன்னாங்களா, அதுவே நம்ம அமைச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி அடுத்தவங்களை நம்மளை
நம்மளை வந்து அசிங்கப்படுத்துகிற விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. அதை அவங்க சொன்ன விஷயம் எல்லாத்துலேயும் நம்ம பெஸ்ட்டாக வந்து காட்டணும் அப்படின்னு நினைங்க. யார் யார் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. மூஞ்சிக்கு முன்னாடி இல்லை, யார்கிட்டயாவது சொல்லுவாங்க. மூஞ்சிக்கு முன்னாடி பாருன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிருமே. யார்கிட்டயாவது சொல்லுவாங்க, எப்பா எப்படியோ இருந்தாண்டா இன்னைக்கு எப்படி வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த மாதிரி குறிக்கோள் வச்சுக்கோங்க வாழ்க்கையில். நல்லபடியாக வாழ்க்கையில் வந்து நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கு நம்மளும் கரெக்டாக இருக்கணும். இந்த இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.